அனைத்திலும் தலை சிறந்த அதர்மியாக எப்படி மாற முடியும்? எவ்வாறு இந்த பௌமனின் பார்வையை பறிக்க இயலும்? பதில் கூறுங்கள் நாராயணா. மகாதேவா, நாராயணர் என்ன கூறப் போகிறார்? அந்தகாசுரனை தர்மத்தின் பாதைக்கு அழைத்து வருவதை விடுத்து அதர்மத்தின் பாதைக்கு எதற்கு அழைத்துச் செல்கிறார்? நாராயணருக்கு என்னதான் ஆயிற்று? தேவி, எவ்வாறு சிவனாக இருப்பது கடினமோ அவ்வாறே நாராயணராக இருப்பதும் கடினம். நாராயணரே இஜகத்தின் ஜெகநாதர் ஆவார், ஜெகத் ரட்சகனாவார். அவர் நிலையில் உணர்ந்தால் அவர் செயலுக்கான உத்தேசம் நமக்கு விளங்கும். பொறுமை கொண்டிருங்கள், நாராயணர் ஆற்றுவதைக் காண்போம். ஆனால் நடப்பதை பார்க்கும் பொழுது லோக ரட்சகரான நாராயணர் அதர்மத்தை ஊக்குவிப்பது போல் தோன்றுகிறது. தேவி, அவர் ஸ்ரீமன் நாராயணர். எந்த யுகமாயினும் எத்தருணமாயினும் தர்மத்தினை அழிக்க அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் அதர்மத்தை வேரோடு அழிக்க நாராயணர் வருவார். அவர் அதர்மத்திற்கு துணை நிற்பதாக தோன்றுகிறதா? எனினும் என் பார்வைக்கு பல புதிர்களுக்கு தீர்வு காண்பது போல் காட்சியளிக்கிறார். அந்தகாசுரா, தந்தைதான் ஒரு மகனுக்கு மாபெரும் கௌரவமாவார். தந்தைக்கு நிகழ்ந்த அதர்மம் மாபெரும் அதர்மமாக கருதப்படும். அதை செய்யக்கூடியவரே உலகிலேயே மிகப்பெரிய அதர்மி. இப்பொழுது கூறு அந்தகாசுரா, தந்தைக்கு அதர்மம் புரிந்து அவருடன் யுத்தம் செய்து பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அதர்மி என்ற பெயரை பெறப்போகிறாயா, அல்லது அசுரகுரு மற்றும் உனது அன்னையின் மேற்பார்வையில் பலவீனமான அசுர அரசனாக இருப்பாயா? நாராயணா, என் மைந்தனை என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறீர்களா? தாயே, நான் முடிவெடுத்து விட்டேன். என் தந்தையை எதிர்த்து மாபெரும் அதர்மி என்று நிரூபிப்பேன். மகரிஷி காசிபருக்கு அதர்மம் புரிவார் அந்தகாசுரன். வேண்டாம் மகனே, இதுதான் அதற்கான அஸ்திரம். உனது தந்தை மீது இதை செலுத்த. இந்த அஸ்திரத்தை மகன் தந்தையின் மீது செலுத்தினால் தந்தை மயக்க நிலையை அடைவார். நீ உனது தந்தையை மயங்கச் செய்து பிரபஞ்சத்தின் தலை சிறந்த அதர்மியாக மாறிவிடுவாய். பிரபஞ்சத்தின் தலை சிறந்த அதர்மியாக மாறிவிடுவார். உனது உத்தேசத்தை நீ நிறைவேற்றிக் கொள்ளலாம்.
நாராயணர் ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறார்? ஒரு தந்தைக்கு எதிராக இவ்வாறு நடந்து கொள்வது மாபெரும் பாவம் அல்லவா? அவர் ஏன் இவ்வாறெல்லாம் செய்ய தூண்டுகிறார்? தேவி, தாங்கள் கவனிப்பது நாராயணரின் வார்த்தைகளையே. ஆனால் நான் கவனிப்பதோ அவர் கூற விழையும் உள் அர்த்தத்தை. இதற்கென்ன அர்த்தம் மகாதேவா? கூறுகிறேன் தேவி. மகரிஷி காசிபர் அந்தகாசுரனின் தந்தை அல்ல, அதுவே அதன் அர்த்தம். என்ன? ஆனால் தங்களால் எவ்வாறு அதை கூற இயலும்? தேவி, அசுர மாதா திதி, அசுரகுரு சுக்கராச்சாரியரின் முக பாவனையை பாருங்கள், பிறகு தங்களுக்கே விளங்கும். இன்று நாராயணர் யாவரின் முன்னிலையிலும் ஓர் ரகசியத்தை வெளிக்கொணரவே முயற்சிக்கிறார். அந்தகாசுரனின் தந்தையானவர் எவர் என்பதே அது. அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்திற்கு எடுத்துரைக்க முயல்கிறார். ஆயினும் மகாதேவா, மகரிஷி காசிபர் இல்லை என்றால் அந்தகாசுரனின் உண்மையான தந்தை யார்? யாம் அறியேன். எனினும் இச்சம்பவம் வேறொரு நிகழ்வுடன் இணைந்திருப்பது போல் தோன்றுகின்றது. அந்தகாசுரன் மட்டுமல்ல, பௌமனின் ஜனன ரகசியத்தையும் யாம் அறியேன் தேவி. அந்தகாசுரனின் தந்தை எவர் என்பதையும் நான் அறியேன். பௌமனின் தந்தையையும் அறியேன். வேண்டாம் மகனே, நாராயணரின் வார்த்தை ஜாலத்தில் நீ மயங்கி விடாதே. உன் தந்தையே தாக்கும் தவறை மட்டும் செய்து விடாதே மகனே. தாயே, அந்தகாசுரனின் உத்தேசத்தை நிறைவேற்றுவதற்கான தருணம் வந்துவிட்டது. நான் எனது தந்தை மகரிஷி காசிபரை மயங்கச் செய்வதற்கான தருணம் இது. நான் புறப்படுகிறேன். இந்த பாவத்தை செய்யாதே மகனே. அந்தகாசுரா, இந்த தவறை செய்யாதே. நான் கூறுவதை கேள். நாராயணா, தங்கள் பக்தருக்கு அளித்த வாக்கை மீறி தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? நில்லுங்கள் நாராயணா. நில்லுங்கள் நாராயணா. நாராயணா, மகாதேவா, வாருங்கள், இங்கு அமைதியாக அமருங்கள். தங்களது பக்தன் தன் இறைவனை எண்ணி பூஜை செய்ய விரும்புகிறான். எனது இந்த வேண்டுகோளை தாங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பூஜை, இந்த வேண்டுகோள், இவை யாவும் அசுரமாதா திதி அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடமிருந்து தப்பிப்பதற்கான முயற்சியா? மகாதேவரும் பார்வதியும் இங்கா? மகாதேவா, பிரபஞ்சத்தில் தங்களுக்கு தெரியாததென்று என்ன உள்ளது? அவ்வாறு ஏதேனும் இருந்தால் விரைவில் அது தங்களுக்கு தெரிய வரும். தயை கூர்ந்து தாங்கள் அமருங்கள்.